நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களே, மீண்டும் ஒருமுறை மாணிக்கவாசகரின் தேன் கலந்த வார்த்தைகளுக்குள் பயணிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது உங்கள் தமிழ் விஸ்டம் டெய்லி. இன்றைக்கு நாம் பார்க்க போவது திருவாசகத்தின் மிக முக்கியமான அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த பகுதியான திருவண்ட பகுதி. நாம் அனைவரும் ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தான் இந்த வாழ்க்கையை இயக்குகிறோம் என்றும், நம் அறிவும் உழைப்பும் தான் நம்மை நகர்த்துகிறது என்றும் ஆழமாக நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையை மாணிக்கவாசகர் இந்த பகுதியில் சுக்குநூறாக உடைக்கிறார். பலர் கேட்பார்கள், கடவுள் ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறார், நான் கூப்பிட்டால் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் என்று. உண்மையை சொல்லவா? ஈசன் ஒளியறிந்தவன் இல்ல, அவர் ஒளிந்தாடும் கள்வன். ஆம், 1300 வருடங்களுக்கு முன்னாடியே மாணிக்கவாசகர் ஈசனை கள்வன் அப்படின்னு கூப்பிட்டிருக்கிறார். அவர் ஏன் ஒளிந்து கொள்கிறார், யாரை விட்டு விலகி ஓடுகிறார்? வாருங்கள், அந்த பிரபஞ்ச கள்வன் நடத்தும் கண்ணாமூச்சி விளையாட்டையும் அறிவியலை மிஞ்சும் அவருடைய ஆற்றலையும் மாணிக்கவாசகர் வழியாகவே தெரிந்து கொள்வோம். பாடல் மற்றும் விளக்கம். பாடல்: நடப்பன நடாய் கிடப்பன, கிடாய் நிற்பன, நிறீச் சொல்பவச் சொல்லி. பொருள் மற்றும் விளக்கம். நடப்பதை நடக்க வைப்பவரும் அவரே, கிடப்பதை கிடக்க வைப்பவரும் அவரே, நிற்பதை நிற்க வைப்பவரும் அவரே. சற்று சிந்தித்துப் பாருங்கள். நியூட்டனின் முதல் விதி என்ன சொல்கிறது? ஒரு புறவிசை செயல்படாத வரை ஒரு பொருள் தானாக நகராது. அந்த விசை எது? அதுதான் ஈசன். நம் உடலில் ஓடும் இரத்தம் முதல் அண்டவெளியில் சுழலும் கோள்கள் வரை அனைத்தையும் இயக்கும் அந்த மாபெரும் டிரைவர் அவர்தான். அறிவியலாளர்கள் இதை ஃபோர்ஸ் என்கிறார்கள், ஞானிகள் இதை சிவம் என்கிறார்கள். ஆனால் அவரை நம் அறிவால் புரிந்து கொள்ளவே முடியாது. அறிவு என்கிற சிறிய கரண்டியால் கடவுள் என்கிற கடலை அளக்க முடியாது. பாடல்: கரும்பணக்கச்சை கடவுள் வாழ்க, அச்சன் தவிர்த்த சேவகன் வாழ்க. பொருள் மற்றும் விளக்கம். கரிய பாம்பை இடுப்பில் கட்டிய கடவுள் வாழ்க, நம் பயத்தை போக்கிய சேவகன் வாழ்க. இங்கே பாம்பு என்பது வெறும் விலங்கு இல்லை. யோக சாஸ்திரப்படி இது நம் முதுகு தண்டுவடத்தின் அடியில் சுருண்டு கிடக்கும் குண்டலினி சக்தி. அந்த பிரம்மாண்டமான காஸ்மிக் எனர்ஜி இறைவனுடைய இடுப்பில் கச்சையாக இருக்கிறது. அதாவது அந்த பேராற்றல் அவருடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அடுத்த வரியை கவனியுங்கள். கடவுளை சேவகன் என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகர். உலகம் கடவுளை எஜமானன் என்று சொல்லும். ஆனால் எதைக் கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களோ, அது மரணமோ நோயோ, அதை அவர் ஆபரணமாக அணிந்து கொண்டு உங்கள் கூடவே வந்து, பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்வதால் அவர் நம் பயத்தை போக்கும் சேவகராக, ஒரு நண்பராக இருக்கிறார். பாடல்: சூழிரும் துன்பன் துடைப்போன் வாழ்க, காதலர் கெய்ப்பினில் வைப்பு வாழ்க. பொருள் மற்றும் விளக்கம். சூழ்ந்திருக்கும் துன்பத்தை துடைப்பவர் வாழ்க, அன்பர்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவும் வைப்பு நிதி போன்றவர் வாழ்க. வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும், இனிமேல் வழியே இல்லை, எல்லாமே முடிந்துவிட்டது என்று தோன்றும் அந்த இருண்ட நேரம். அப்போது நமக்கு உதவுவதற்காகவே நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கும் புதையல் போல அல்லது வங்கியில் இருக்கும் பிக்ஸ்ட் டெபாசிட் போல ஆபத்து காலத்தில் கை கொடுப்பவர் ஈசன். எய்ப்பினில் வைப்பு என்கிற அந்த வார்த்தை எவ்வளவு ஆழமானது என்று பாருங்கள். நாம் தளர்ந்து போகும்போது நம்மை தாங்கி பிடிக்கும் ஊன்றுகோல் அவர்தான். பாடல்: கூரிருட் கூத்தொடு குனிப்போன் வாழ்க. பொருள் மற்றும் விளக்கம். அடர்ந்த இருளில் நடனமாடுபவர் வாழ்க. இன்று விஞ்ஞானம் பிளாக் ஹோல் பற்றி பேசுகிறது. எல்லாம் அழிந்த பிறகு மிஞ்சும் அந்த மகா இருட்டு. யுகங்களே முடிந்தாலும் அந்த பேரிருளுக்குள்ளும் ஓயாமல் நடனமாடி அடுத்த படைப்புக்கான விதையை விதைக்கும் சக்தி அவர்தான். அந்த இருட்டில் அவர் ஆடுவதால்தான் நம் வாழ்க்கையில் வரும் இருண்ட காலங்களுக்கு பிறகும் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கிறது. பாடல்: பூவின் நாற்றம் போன்றியாரன் தெங்கும் வேத நூல் முறைமுறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும். பொருள் மற்றும் விளக்கம். பூவுக்குள்ளே இருக்கும் வாசனை போல எங்கும் கலந்திருப்பவர் அவர். ஆனால் வேத நூல்களை மட்டும் படித்துவிட்டு விதிமுறைப்படி தேடுபவர்களுக்கு அவர் ஒளிந்து கொள்கிறார். இங்குதான் ஈசன் தன்னுடைய கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். பூவின் வாசனையை உணர முடியும், ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது. அதுபோலத்தான் கடவுளும்
யாரெல்லாம் நான் இத்தனை மந்திரம் சொன்னேன், இத்தனை யாகம் பண்ணேன், கடவுள் வந்தே ஆகணும் என்று சட்டம் பேசுகிறார்களோ அவர்களிடம் அவர் சிக்க மாட்டார். புத்தக அறிவை வைத்துக்கொண்டு அகங்காரத்தோடு தேடுபவர்களுக்கு அவர் போக்கு காட்டுகிறார். பாடல் ஒன்றும் அறியா ஊமர்கட்கு உள்ள துணர்ச்சியிற் கொள்ளவும் படான் பொருள் மற்றும் விளக்கம். ஒன்றும் தெரியாத ஊமைகளைப் போல இருப்பவர்களுக்கு உள்ளுணர்வால் கூட அறிய முடியாதவராக இருக்கிறார். இது ஒரு விசித்திரமான விளையாட்டு. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்பவர்களுக்கும் மறைந்து விடுகிறார். அதே சமயம் சும்மா எனக்கு ஒன்றும் தெரியாது என்று வாய்வார்த்தையாக சொல்லிவிட்டு உள்ளுக்குள் பக்தி இல்லாமல் இருப்பவர்களிடமும் அவர் பிடிபட மாட்டார். பாடல் பஞ்சபூதங்களில் மறைந்து. மாணிக்க வாசகர் இந்த இடத்தில் ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்கிறார். அவர் நிலத்தில் இருக்கிறார், ஆனால் நிலம் அவரை அறியாது. நீரில் இருக்கிறார், நீர் அவரை அறியாது. நெருப்பு, காற்று, ஆகாயம் என எல்லாவற்றிலும் அவர் கலந்திருக்கிறார். ஆனால் அந்த பஞ்சபூதங்களுக்கே தெரியாமல் அவற்றுக்குள் ஒளிந்து விளையாடும் ஒரு மகா சக்தி அவர். பாடல் ஆணெனத் தோன்றி அலியெனப் பெயர்ந்து வாழ்நுதற் பெண்ணென ஒளித்தும். பொருள் மற்றும் விளக்கம். ஆண் போலத் தோன்றி பின் அலி போல மாறி ஒளி வீசும் நெற்றியுடைய பெண் போல ஒளிந்து. இது அவருடைய மாயத்தோற்றம். நீங்கள் அவரை ஆண் என்று நினைத்து வணங்கினால் அவர் பெண்ணாக மாறிவிடுவார். சரி, பெண் என்று நினைத்தால் இரண்டுமே இல்லாத ஒரு சக்தியாக மாறிவிடுவார். மின்னல் மாதிரி தோன்றி மறையக்கூடியவர் அவர். ஏன் இப்படி ஏமாற்றுகிறார்? ஏனென்றால் நம்முடைய சிறிய புத்திக்குள்ளும் கற்பனைக்குள்ளும் அந்த பரம்பொருளை அடைக்க முடியாது என்பதை உணர்த்தத்தான். பாடல் உற்றவர் வருந்த கிற்றவர் விழுப்பம் கெடுப்பனன். பொருள் மற்றும் விளக்கம். தன்னுடைய உறவு என்று சொல்லி வருந்துபவர்களுக்கும் தங்களால் முடியும் என்று நினைப்பவர்களின் பெருமையையும் கெடுப்பவர் அவர். ஐயோ என் கடவுளே, என் உறவே என்று பாச நாடகம் போடுபவர்களுக்கும் அவர் மசிய மாட்டார். என்னால் பிடிக்க முடியும் என்று நினைப்பவர்களின் கர்வத்தையும் அழிப்பார். முடிவுரை அன்பெனும் வலை. அப்போ இந்த கள்வனை பிடிக்கவே முடியாதா? முடியும். அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பாடல் இன்றென கெளிவன் திருந்தனன் போற்றி. கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல. பொருள் மற்றும் விளக்கம். இன்று எனக்கு மிக எளிமையாக வந்து அருளியவர் போற்றி. கரந்த பாலில் சர்க்கரையும் நெய்யும் கலந்தது போல இனிமையானவர். வித்தைகளை விட்டொழித்து வேஷங்களை கலைத்துவிட்டு நீயே வேண்டும், உன்னைத் தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்று யார் ஒருவர் உண்மையான அன்போடு உருகுகிறார்களோ அவர்களிடம் அந்த ஈசன் வந்து தானாக மாட்டிக்கொள்கிறார். தேவர்கள் எல்லாம் தேடி தேடி அலுத்துப் போனார்கள். ஆனால் மாணிக்க வாசகர் அன்பு என்கிற வலையை விரித்ததும் அந்த ஈசன் அவர் வீட்டுக்கே தேடி வந்துவிட்டார். அன்பர்களே, இன்றைக்கு ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்துப் பாருங்கள். நீங்கள் கடவுளை தேடுகிறீர்களா? இல்லை, கடவுளை பிடிக்கும் வித்தையை தேடுகிறீர்களா? வித்தைகளை தூக்கி எறியுங்கள், அன்பை மட்டும் கையில் எடுங்கள். அந்த பிரபஞ்ச கள்வன் உங்கள் இதயச் சிறையில் தானாகவே வந்து கைதியாவார். இதுவே திருவாசகம் நமக்கு உணர்த்தும் உண்மை. இந்த தெய்வீகமான சிந்தனை உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இனிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.